Plus 1 Max Unit 3 Exercise 3.7 la fourth question. If a plus b plus c equal to by 2, prove that first subdivision sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 into cos a cos b into cos c. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 3 ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் பாருங்கள், sin c plus sin d equal to 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. sin 2aங்கிறது 2 sin a cos a. cos a minus b plus cos a plus bங்கிறது equal to 2 cos a cos b. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ LHS. ஸோ LHSல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ LHSல sin 2a plus sin 2c 2b plus sin 2c. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். sin c plus sin d யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது 2 into sin of ஸோ c plus da, அப்போ 2a plus 2b அப்படிங்குள்ள by 2 வருது. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா a plus b 2 into a plus b by 2 into cos of c minus da. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் 2 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னாக்கா 2 into a minus ba divided by 2 ப்ளஸ் ஸோ இந்த sin 2c அப்படிங்கிறது sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்கா 2 sin c cos c அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த a ப்ளஸ் b அப்படிங்கிறதுனா இது பிரகாரம் நம்மளுக்கு a ப்ளஸ் பிங்கிறது என்ன? ஸோ a ப்ளஸ் b ஈக்குவல் டு by 2. ஸோ இந்த ப்ளஸ் சி அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சி. ஸோ அப்போ இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக by 2 மைனஸ் சிங்கிறத போட்டுடலாம். அப்போ 2 into sin of by 2 மைனஸ் சி into cos of a minus b plus 2 sin c into cos c. ஸோ இந்த sin of by 2 மைனஸ் தீட்டாங்கிறது cos தீட்டா. ஸோ அப்போ இது வந்து cos c. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா 2 cos c into cos of a minus b cos of a minus b plus 2 sin c. ஸோ இந்த காசி அப்படிங்கிறத நம்ம எப்படி, இந்த சைன் சி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த காசி எப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா காசி வெளியிடுறதுக்கு எடுத்துக்கிறதுக்காக இந்த சைன் சியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னவா மாறும், தான் இந்த இடத்துல போடுறேன். சி ஈக்குவல் டு by 2. ஸோ இது அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னாக்கா இந்த சைன் சிக்காக. ஸோ அப்போ இது பண்ணும்போது by 2 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு cos c. ஸோ இதில் பாருங்கள் 2 இருக்குது, cos c இருக்குது, இங்கேயும் 2 cos c இருக்குது. அப்போ காமனாக 2 cos cங்கிறத வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 cos c வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளே வந்து cos ஆஃப் a மைனஸ் ba. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sin by 2 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல சைடில் எழுதுகிறேன் sin by 2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னாக்கா cos தீட்டா. ஸோ அதே கான்செப்டில் தான் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுது, தீட்டாங்கிறது பதிலாக ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இதுக்கு நமக்கு ஏற்கனவே இருக்குது காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ காஸ் பி. ஸோ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஏற்கனவே 2 காஸ் சி இருக்குது இன்ட்டு இங்கே வந்து 2 காஸ் ஏ காஸ் பி. ஸோ இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4ன்னு ஆகிடும். 4 காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு காஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம், ஆர்ஹெச்எஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல போடக்கூடிய சைன் ஆஃப் பை 2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா, அதனால தான் காஸ் சிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் அதே தான் சைன் ஆஃப் பை 2 மைனஸ் தீட்டா அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா காஸ் தீட்டா. ஸோ தீட்டாங்கிறது போல் ஏ ப்ளஸ் பி இருக்கனால காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம்னா வித்தின் 4 ஸ்டெப்பில் இந்த சம்மை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் இதிலே பார்த்துடலாம்.
Fourthly, second subdivision. Cos 2a plus cos 2b plus cos 2c equal to 1 plus 4 sin a sin b sin c. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ என்ன 3 ஐடென்டிட்டி. cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. cos 2a equal to 1 minus 2 sin square a. cos a minus b minus cos a plus b equal to 2 sin a sin bங்கிற இந்த 3 ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் LHS. ஸோ LHS cos 2a plus cos 2b plus cos 2c. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் cos c plus cos d அதை யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா 2 into cos of c plus d. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா a plus b divided by 2 into cos of சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ a minus b divided by 2 ப்ளஸ்ஸு cos 2aங்கிறது 1 minus sin square a. ஏன்னா நம்ம எல்லாமே சைனாக கன்வெர்ட் பண்ணோம், அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். அப்போ 1 minus 2 sin square c. ஸோ அங்கே a இருக்கிறதுனால a வருது, இங்கே c இருக்கிறதுனால c. ஸோ இப்போ இது ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக ஸோ இங்கே நமக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு பை பை 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் a ப்ளஸ் பிங்கிறது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ a ப்ளஸ் b ஈக்குவல் டு இந்த c அந்த பக்கம் கொண்டுட்டு போயிட்டிங்கனாக்கா பை பை 2 மைனஸ் சின்னு வரும். அதனால் இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் சி போட்டுக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சைன் தீட்டா. ஸோ அப்போ இங்கே யூஸ் பண்ணும்போது ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம். 1 ப்ளஸ்ஸு 2, இந்த 1 வந்து முன்னாடி கொண்டு வந்தாச்சு. 1 ப்ளஸ் 2 காஸ் ஆஃப் இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் சிங்கிறத போட்டுக்கலாம். பை பை 2 மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஆஃப் a minus ba minus 2 sin square c. ஸோ இதை காஸ் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா. ஸோ இங்கே தீட்டாங்கிறதுக்கு பதிலாக சி இருக்கிறதுனால சைன் சிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் 2 sin c இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் ba மைனஸ் 2 sin square c. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே 2 sin square c இருக்குது, இங்கே 2 sin c இருக்குது. அப்போ காமனாக 2 sin c இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 ப்ளஸ் 2 sin c வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உள்ள நம்மளுக்கு காஸ் ஆஃப் a மைனஸ் ba மைனஸ் sin c அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த sin c-யை சிங்கிறது நம்மளுக்கு இதில் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். சி அப்படின்னாக்கா இந்த a ப்ளஸ் பி அந்தாண்ட போகும். அப்போ சி ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் a ப்ளஸ் பி. ஸோ அப்போ இந்த சிக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் a ப்ளஸ் பிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் 2 சைன் சி இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் ba மைனஸ் சைன் ஆஃப் இந்த சிக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் a ப்ளஸ் பி. பை பை 2 மைனஸ் a ப்ளஸ் பி. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் சைன் பை பை 2 மைனஸ் தீட்டாங்கிறது, அதாவது காஸ் பை பை 2 மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. இதே மாதிரி சைனுக்கும் இருக்குது. சைன் ஆஃப் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னாக்கா காஸ் தீட்டா. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ இது வந்து சைன் பை பை 2 மைனஸ் தீட்டாங்கிற மாதிரி தான். அப்போ இது வந்து காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி நம்மளுக்கு மாறிடும். அப்போ 1 ப்ளஸ் 2 சைன் சி இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஸோ இங்கே தீட்டாங்கிறது a ப்ளஸ் பி. அப்போ a ப்ளஸ் பி. ஸோ இதுக்கு நமக்கு ஏற்கனவே ஐடென்டிட்டி இருக்குது. காஸ் ஆஃப் a மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் a ப்ளஸ் பிங்கிறது 2 சைன் a சைன் பி. ஸோ அப்போ அது இங்கே யூஸ் பண்ணிடலாம். அப்போ 1 ப்ளஸ் ஸோ இங்கே 2 சைன் a சைன் பி வருதுனால இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, அப்போ 4 சைன் a, இங்கே வந்து சைன் a சைன் பி வரும். அப்போ சைன் a இன்ட்டு சைன் பி. ஸோ இங்கே ஆல்ரெடி சைன் சி இருக்குது, அப்போ இன்ட்டு சைன் சி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது?
ஸோ 1 + 4 sin A sin B இன்ட்டு sin C நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா இதோட RHS. ஸோ LHS எடுத்துட்டோம், RHS ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.